ஒருத்தர் ஹரித்துவார் போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்ப்பாரு, ஒருத்தர் கட்டடத்தை பாக்குறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்ப்பாரு. எதுக்கு சுத்தி வளைச்சு இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டு மக்கள்லாம் விழிப்புணர்வு உள்ளவர்கள், அதிபுத்திசாலிகள், உலகத்திற்கே வழிகாட்டியான சமூகம் தமிழ் சமூகம். இவங்க இது மாதிரி எல்லாம் உண்மைக்கு புறம்பா சொல்லிட்டு குடிக்கிற ஆட்டம் விளையாடுறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ரசிக்கல. நேர்மையா சொல்லுங்க, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நாங்க சந்திக்க போறோம்னு. வீட்டு உரிமையாளர் யாரு? அதிமுகவுடைய உரிமையாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பஞ்சாயத்து யார் பண்றது? அமித்ஷா பண்றாரு. ஜனநாயகம் இந்த நாட்டுல இருக்கா? நான் வீட்டு முதலாளின்னா வீட்டு முதலாளி நான் தான் சொல்லணும் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு. நான் தான் விதிக்கணும் விதிய. ஆனா வாடகைக்கு வந்துட்டு டெல்லியில இருந்து இங்க வாடகைதாரர்கள் ஒரு வீட்டை அபகரிக்க நினைப்பதும் பஞ்சாயத்து செய்வதும் எந்த விதத்தில் நியாயம்? இதைத்தான் மகாராஷ்டிரால பண்ணாங்க, பீகார்ல பண்ணாங்க, ஹரியானால பண்ணாங்க, டெல்லியில பண்ணாங்க, ஆந்திரால பண்ணாங்க. உச்சபட்சமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு அதிமுகவை 4 அதிமுக ஆக்கினாங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னா இருந்தது 2 ஆக்கினாங்க. ஒரு முக்கிய செய்தி என்னன்னா, இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல் தலைவர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் பேசும்போது சொல்றாரு, தேனாம்பட்டையில இருந்த எங்களுடைய முகவரியை திலகர் தெருவுக்கு மாற்றி இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாம எப்படி தேர்தல் ஆணையம் மாற்ற முடியும்னு இப்போ சங்கடப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பாஜகவுடைய சித்து விளையாட்டு. நாங்க முதல்லயே சொன்னோம், பாஜக எந்த மாநிலத்தில் நுழைந்தாலும் அங்க இருக்கின்ற ஜனநாயகத்திற்கு ஆபத்து. ஆமை நுழைந்த வீடுன்னு சொல்லுவாங்க. பாஜக எந்த மாநிலத்தில் நுழைகிறதோ ஆமை புகுந்த வீடாகத்தான் மாறுது. இப்போ தேனாம்பேட்டை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முகவரி திலகர் தெருவுக்கு மருத்துவர் ஐயா நிறுவனருடைய கையொப்பம் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல், அவருக்கு தெரியாம மாத்துறது யாரு? இது எவ்வளவு பெரிய துரோகம், தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம். தேர்தல் ஆணையம் செய்யலாமா? எப்படி அங்கீகரிக்க முடியும்? அவங்க சொல்றாங்க இல்லையா, 25ஆம் தேதியோட ஆகஸ்ட் மாசம் காலாவதி ஆகிவிட்டது. அப்படி சட்ட சிக்கல் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே தலையிட விரும்பல. தேர்தல் ஆணையம் எந்தவித வெரிபிகேஷனும் பண்ணாம இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? யார் யாரெல்லாம் பத்திரிகை படிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் தொலைக்காட்சி பாக்குறாங்களோ, தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்களுக்கு தெரியும். ஒரு சமூக நீதிக்காக போராடிய கட்சி இன்னைக்கு பிரச்சனையில இருக்கு, சங்கடத்துல இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதது? எந்த அதிகாரி தேர்தல் ஆணையத்துக்கு சார் இங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கும் சொல்லி இருக்க மாட்டாங்க? அப்ப வெரிஃபை பண்ணமா, வெரிஃபை பண்ணக்கூடாதா? வெரிஃபை பண்ணாமையே தேனாம்பட்டையில இருந்து திலகர் தெருவுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் அதை மாத்துது அப்படின்னா, இதை விட ஜனநாயக படுகொலை எங்கேயாவது நடக்குமா? ஜனநாயக படுகொலையை பாட்டாளி மக்கள் கட்சியில் பாஜக செய்திருக்கிறது. ஆட்சியில் அன்னைக்கு பல்வேறு குழப்பங்கள் இருந்துச்சு. அதை காப்பாற்றுவதற்காக பாஜக முதலமைச்சர் என்ற வார்த்தையை அவர் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துறாரு. அப்ப பாஜக விளையாடினாலும் பாஜகவுக்கு விசுவாசமா இருக்கிறத பார்க்க முடியும். அது விசுவாசம் கிடையாது, அதுக்கு பேர் சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் எப்படி விசுவாசம் என்னவீங்க? மிரட்டுறீங்க, இடி அனுப்புவீங்க, இன்கம் டாக்ஸ் அனுப்புவீங்க, சிபிஐ அனுப்புவீங்க, மிரட்டுவீங்க, இயங்க விடாம தடுப்பீங்க. பலமா இருக்கிறவங்க நிமிர்ந்து நிக்கிறாங்க, பலம் இல்லாதவர்கள் சரணடைகிறாங்க. அதான் தமிழ்நாடு நடக்குது. இப்போ தன்மானத்தோடு செயல்படுவோம். என்ன தன்மானம்? உதய மின் திட்டத்தை விட்டு கொடுத்துட்டாங்க, நீட்டு தேர்வை விட்டு கொடுத்துட்டாங்க, ஜிஎஸ்டியில கையொப்பமே இட மாட்டேன்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, அதையும் விட்டு கொடுத்துட்டாங்க. எது தன்மானம்? எது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை? நான் தெரியாம கேட்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா இருக்க வரைக்கும், நான் இருக்க வரை உதய மின் திட்டத்தில் கையொப்பமிட மாட்டேன், நான் இருக்க வரை ஜிஎஸ்டியை தமிழ்நாட்டுக்கு அனுமதிக்க மாட்டேன், நான் இருக்க வரை இந்தியா முழுவதும் எல்லா பாடத்திட்டங்களும் சீரான பாடத்திட்டங்கள், சிலபஸ் ஒரே மாதிரியான சிலபஸ் வர வரைக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள், கிராமங்களில் உள்ள பிள்ளைகள் சிபிஎஸ்இல படிக்கிற மாணவர் மாணவிகளுக்கு நிகராக எழுத முடியாது, அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி 2 ஆண்டுகள் விலக்கு வாங்கிட்டு வந்தாங்களே, அதுல ஏன் போய் அனுமதிச்சீங்க நீங்க? இதெல்லாம் இருக்குல்ல. இன்று விமர்சனம் பண்ணி பேசினா அவங்க வீட்டுல சாக்கடை நீர் ஊற்றப்படுன்ற ஒரு வார்த்தையை ஏபிஎஸ் பயன்படுத்துறாரு. அது அவருக்கு தான் தெரியும், அவரை தான் கேட்கும். பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து காங்கிரஸ் இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, நான் திருப்பி சொல்றேன், நாங்கள் இந்தியா கூட்டணியோடு இருக்கிறோம். ஏதாவது எங்களுக்கு புதிய வழிகாட்டுதல் கொடுக்கணும்னா அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் கொடுக்கணும். எங்க தலைவர், அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இந்த தேசத்தின் பாராளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர், எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி, இவர்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டணும். இந்த திசையில போங்க,
இப்படி பேசுங்க அப்படின்னு. இது வரைக்கும் என்ன பொறுத்த நான் தான் தலைவர், என்கிட்ட யாரும் சொல்லல. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இந்த மதவாத சக்திகளை, பாசிச சக்திகளை ஒன்றிணைந்து நாங்கள் அகற்றும் பணியில இருக்கோம். ஆகையால இது யாராவது அவங்க சொந்த கருத்து சொல்லி இருப்பாங்க, நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதே வேளையில தாவேகா வந்து இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு ஆட்சியில் பங்குகிறது அவருடைய கொள்கை, அவருடைய கோட்பாடு, அவருடைய கட்சியுடைய வார்த்தையா இருக்கலாம். நாம கருத்து பண்ணி சொல்றதுக்கு இல்ல. காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. அது நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். இந்தியா கூட்டணியில் வலிமையாக நாங்கள் பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். ஏதாவது எங்களுக்கு வழிகாட்டுதல்னா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழிகாட்டணும். இது வரைக்கும் எங்களுக்கு அது மாதிரி எந்த வழிகாட்டுதலும் சொல்லல. சொன்ன பிறகு உங்ககிட்ட நான் சொல்றேன். அது மாதிரி இது வரைக்கும் இல்ல. தாவேகாவுடைய எழுச்சி எப்படி? எல்லா கட்சிக்கும் எழுச்சி இருக்கும், அதே மாதிரி அந்த கட்சிக்கும் எழுச்சி இருக்கும். குறிப்பா தாவேகா பொறுத்த வரைக்கும் அவர் விஜய் போகக்கூடிய இடங்கள் எல்லாருமே லட்சக்கணக்கான மக்கள் கூடுறதும், அவருக்கான வரவேற்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சு வரதும் அது மகிழ்ச்சி தான். ரைட். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.